இப்போ டேட் மார்ச் 2, 2003 சிங்கப்பூரில். மஹிகாவுக்கு ஆக்சுவலாக ஒரு 8 வாரத்துக்கு முன்னாடியே, இப்போ வாரம் 9, ஆனால் அந்த குழந்தை இந்த ஒரு மாதிரி எத்த ஆரம்பிக்கிறது, இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதெல்லாம் ஒரு 8 வாரத்துக்கு சீக்கிரமாகவே. இப்போ இருந்து இன்னொரு 8 வாரம் கழிச்சுன்னா அதெல்லாம் நார்மலாக குழந்தைங்க பண்ணும். பட் இந்த குழந்தை இவ்வளோ சீக்கிரமாகவே பண்ணுது. ஸோ அதெல்லாம் அவள் யோசிச்சு பார்க்குறா. பட் சொன்ன மாதிரி ஏற்கனவே சிவம் ஏதாவது ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கானா என்னன்னு தெரியல. குழந்தை அப்படி இருக்குது. இன்னொன்று இது ஒன்று யோசிச்சு பார்த்துட்டுருக்கா. இன்னொன்று அவளுக்கு அப்படியே தோன்றது என்ன அப்படின்னா, அந்த ரைட்ரு, அந்த மொட்டைக்கடதாசி எழுதுகிறவங்க இவள் ப்ரொக்ராஸ்டினேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான இங்கிலீஷ் வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அந்த அந்த பர்சன், அந்த யார் விஷயத்தை தள்ளி போடுறவங்க, டிலே பண்ணுறவங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு வேலையை செய்யணும், ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதை டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைனா அடுத்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள். ஸோ அந்த எழுதுகிறவங்க அப்படி இவளுக்கு எழுதியிருக்காங்க. இன்னும் நீங்கள் நோட் பண்ணணும், அந்த சிவம்க்கு எழுதும்போது லெட்டரில் உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பயமுறுத்துகிற மாதிரி எழுதுகிறாங்க. இவளுக்கு எழுதும்போது இவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நீ எஸ்கேப் ஆகுன்னு சொல்கிற மாதிரி எழுதுறாங்க. ஸோ இவளுக்கு எழுதும்போது இந்த லெட்டர் இவளுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி எழுதியிருக்கு. இப்போ வந்திருக்க வரைக்கும், இனிமேல் வருமானு தெரில, வந்தால் எப்படி எழுதியிருக்குன்னு தெரியல. ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. அதையும் யோசிச்சு பார்த்துட்ருக்கா, ஏன் என்னை இப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு லெட்டரில் இந்த மாதிரி சிவம் கிட்டேருந்து நீ எஸ்கேப் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க, டிலே பண்ணாதங்க மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போடுற மாதிரி ஞாபகம். ஸோ அதனால, ஆனால் இவள் டிலே பண்ணிகிட்டே இருக்கல. பொதுவாகவே எதுவுமே டக்குன்னு எடுத்து ஒரு ஆக்டிவாக செய்கிற ஆள் கிடையாது. ஆக்சுவலாக சிவம் மேலே ஒரு நிறையா கோவம் இருக்கும், ஆனால் ரொம்ப எதிர்த்து பேச மாட்டாள். ஒரு பயந்துருவா, அந்த மாதிரி விலகி போயிடுவா, அந்த மாதிரி. அதனால தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக சிவம் இந்த பாத்ரூம் மேலே இருக்குது, கிச்சன் கீழே இருக்குது. அந்த பாத்ரூம்குள்ளே போய் தான் அந்த இதை க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவன் ஆக்சுவலாக அவனுக்கு இந்த மாதிரி ஒரு டென்ஷன் நடக்குது, அவன் அறக்க பறக்க இருக்கான், அவன் சமையலில் டைவெர்ட் ஆகியிருக்கான். இந்த இதில் ஆக்சுவலாக இவன் அந்த பூட்டு லாக்கு மாற்றினான், ஆனால் அந்த லாக்கை பற்றி இவன் சொல்லாமல் எஸ்கேப் பண்ணணும்னு பார்க்குறான். இப்போ என்னென்னா, இப்போ அடுத்து என்ன கேட்பாவ, புதுசாக பூட்டை மாற்றிருக்க, அதோட பாஸ்வேர்டு என்ன? ஏன்னா அந்த பூட்டு பூட்டு சாவி கிடையாது, பாஸ்வேர்டு உள்ளது. பாஸ்வேர்டுன்னு கேட்பான். ஆனால் எனக்கு பாஸ்வேர்டு சொல்ல விருப்பம் இல்லை. அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நாள் முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து அதை சொல்லாமே ஓட்டுட்டான்னு பார்க்குறான். ஸோ இவனுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகி ஓடுறதும், மஹிகா சமைச்சிட்டு இருக்கிறதும், இதனால டைவெர்ட் ஆகி அவள் அதை கேட்குறத மறந்துடுறான். அது இவனுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிருது. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறனால இவனுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிருது. இவன் நினச்சிட்டு இருக்கான், அவன் பாத்ரூமில் இருக்கான். அந்த 2 மெசேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ டப்புன்னு அப்போ தான் லைட்டாக வெளியே வர்றான் மாதிரி. அப்போ டக்குன்னு மஹிகா டக்குன்னு உள்ளே போகிறா வேமா. என்னென்னா வாயில் கையை வச்சுட்டு, என்னென்னா வாமிட் வந்துருச்சுன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, அதனால் எடுக்கிறதுக்காக போயிட்டு அப்புறம் நல்லா எடுத்துட்டு அவள் அப்படியே இருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கு அதே மாதிரி கீழே இந்த இனிப்பு சாப்பிட்ணுங்கிற எண்ணம் ரொம்ப வருது. ஆக்சுவலாக அவள் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அவள் கேசரி பண்ணல, அல்வா பண்ணியிருந்தா. கீ போட்ட அல்வா, அந்த நெய் போட்ட அல்வா. ஆக்சுவலாக அவங்க அம்மா அவளுக்கு பண்ணுவாங்க, அது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இவளுக்கு என்னமோ சாப்பிடணும்னு தோணுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சில பேருக்கு ஒன்று தோணும்ல, அந்த மாதிரி தோணுது போல். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதை அந்த வாசம் அவளுக்கு அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் வருது. இப்போ மேலே இருக்கா. அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக லாஸ்ட்டு கொஞ்சம் வாரமாக அவளுக்கு பெருசாக சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போ என்னமோ பயங்கரமாக சாப்பிடணும்னு தோணுது, அதுவும் இந்த அல்வாவை. அதுக்காக அப்படியே கீழே வரா. இன்னொன்று என்னென்னா, இவளுக்கு இந்த நாசியா பிரச்சனை ரொம்ப இருக்கும். நாசியா பிரச்சனை என்னென்னா, அந்த அடிக்கடி வாமிட் வருது, இந்த மாதிரி பிரச்சனை. ஆக்சுவலாக இவளுக்கு 3 ப்ரெக்னன்சி ஏற்கனவே இருந்தது, இதாகிடுச்சு. அந்த 3 ப்ரெக்னென்சிலையுமே அது அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமாக வாமிட் வரும், ஒரு சில பேருக்கு அந்தளவு வராது. அப்போ இவளுக்கு அதிகமாக வர டைப் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு மாத்திரை ஒன்று போட்டால், அந்த மாதிரி ஒரு இது எடுத்தால் அது சரியாக போயிடும் அப்போதைக்கு, அது மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தா இப்போ அது ரொம்ப நல்லா அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அது போட்டாலும் சரியாகலை. அதுக்கு ஒருவேளை என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னா, இவன் இந்த குழந்தை இவன் பெர்ஃபெக்டாக இவன் எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒன்று வரணும்னு சொல்லி இவன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டதுனாலையோ என்னவோ தெரியல, போட்டிருக்கானான்னு தெரியல. சப்போஸ் போட்டிருந்தா அதனால தான் அப்படி இவளுக்கு வாமிட்டு அது அதிகமாக வருது. அந்த மாத்திரை போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்ட்டு தெரில. ஸோ அதோடு அப்படியே போகிறா. கீழே இறங்கி போய் அந்த கிச்சனுக்கு போயிட்டு அதை எடுத்து நம்ம லைட்டாக இது பண்ணலாம். இன்னொன்று அந்த ஸ்பைசஸ் போடுவாங்கள்ல மேலே, அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அப்புறமா சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து அந்த பட்டை கிராம்பில் உடைக்கிறதுக்கு இந்த சுத்தியல் மாதிரி ஒரு சின்ன ஒரு டூல் மாதிரி ஒன்று இருக்குது மாதிரி. அதை எடுத்து உடைக்கும்போது என்னது, டப்பு தவறி கீழே விழுந்துருது. அது கீழே விழுந்தோன்னா அது பயங்கர கொஞ்சம் அது வெயிட் இல்லை, கொஞ்சம் சவுண்டு க்ரியேட் பண்ணும். டப்புன்னு வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த குழந்தை அப்படியே பயங்கரமாக எத்த ஆரம்பிச்சிருது. ஒன்று இவளுக்கு அது ஆக்சுவலாக உள்ளே பதட்டப்பட்டுருச்சு. வெளியில் இருக்க சவுண்டு உள்ளே கேட்குது, அதுக்கு பதட்டப்பட்டுருச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மேலேருந்து சிவம் தூக்கி தூக்கி போடுறான் பொருளை அங்கே இங்கேன்ட்டு. ஏன் அப்படின்னா காலையிலேருந்தே நிறைய விஷயத்துக்கு அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தான். அவள் பெட்டை சரியாக மடித்து வைக்கலை, இங்கே சரியாக இது இல்லை, ஷர்ட்ஸ் எல்லாம் சரியாக ஆர்டரில் இல்லை, அப்புறம் பாத்ரூம்குள்ளே போனால் அதில் ஏகப்பட்ட இது, அப்படி ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணிட்டு தான். இப்போ கீழே இதை போட்டு உடச்சவொடனே கிச்சன்லேயும் நிறையா இது பிடிச்சிருந்தா, கீழே அது போட்டோடனே இன்னும் டென்ஷன் ஆகி அவன் மேலே தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நேரம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்தான், அவன் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு இது தெரிஞ்சு போச்சு. சரி, இவன் வழக்கம் போல் இவன் பழையபடி ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான், இப்போ தான் அவன் சுயரூபத்துக்கு வரான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த குழந்தையோட அலறல், அதாவது கலரல்னால் அது எத்துறது இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்படின்னா அந்த குழந்தை இன்னும் டென்ஷன் ஆகுது, இன்னும் நர்வஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ முதல்ல ஒரே ஒரு சின்ன சவுண்டு கேட்டதுக்கு டென்ஷன் ஆகி உடனே ரியாக்ட் பண்ணிருச்சு. இப்போ மேலே அவன் தொடர்ந்து கத்தலை, அவன் இந்த கீழே தூக்கி போகிறான், டம்முன்னு தூக்கி விடும்ல கோவத்தில், அதில் இன்னும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ அந்த குழந்தை பதட்டப்பட்டு ரியாக்ட் பண்ணுது. இவளுக்கு இப்போ குழந்தை வெளியில் இருக்கிற சவுண்டை கேட்டு ரியாக்ட் பண்ணுதுன்னு இவளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. உடனே இவள் டக்குன்னு போய் பதறிட்டு என்ன பண்ணுறா, ப்ரெக்னன்சி கைடு புக்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்கும், குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அது என்ன சாப்பிட்லாம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். அந்த கைடு புக் எடுத்து பார்க்குறா. ஆக்சுவலாக எடுத்தோன்னே 9வது வாரத்துக்கு போகிறான். ஏன்னா இப்போ அந்த குழந்தை அந்த வாரத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ அது 9வது வாரத்துக்கு உள்ள குழந்த மாதிரி நடந்துக்கல. ஸோ என்ன பண்ணுறா, அடுத்து பார்த்தோம்னா அதனால் அந்த 9வது வாரத்தில் கொடுத்துருக்கிற சிம்டம்ஸ் எதுவும் இதுக்கு மேட்ச் ஆகலை. இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறா, 16வது வாரத்துக்கு போகிறா. அப்புறம் அதுவும் இதாகலை. அப்புறம் 17க்கு போகிறா, அதுவும் ஒத்து வரலை. அப்புறம் 18வதுக்கு போகிறா. அந்த 18வது வாரத்தில் தான் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு குழந்தைக்கு காது அப்போ தான் டெவலப் ஆகுமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காது இருக்காதான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுமா, அந்த டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து சவுண்டு அதெல்லாம் அதில் கேட்க முடியும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற சவுண்டை. ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த லங்ஸில் இருந்து மூச்சு காற்று வெளியே போயிட்டு வருது இல்லை, அதெல்லாம் கேட்க முடியுமா. இதெல்லாம் அந்த வாரத்தில் தான், 18வது வாரத்தில் தான். ஓகேவா. அதே மாதிரி வெளியிலேருந்து வர்றது, அதுவுமே வெளியிலேருந்து வர சவுண்டுக்கு அதுக்கு சென்ஸ் பண்ணாது, உள்ளே இருக்கிற சவுண்டை மட்டும்தான் அந்த வாரத்துலேயும் சென்ஸ் பண்ணும். அப்போ 18வது வாரம். ஆனால் வெளியிலேருந்து வர சவுண்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போ சிவம் மேலே மாடியிலேருந்து சவுண்டு விடுறான், சவுண்டை ஆக்குறான், அது இங்கே கேட்குது. இந்த மாதிரி சவுண்டு கேட்குறதுக்கெலாம் 27 வாரம் ஆகும் மினிமம். 27 வாரம். ஆனால் இப்போ இந்த குழந்தைக்கு 9 வாரமும் என்னமோ தான். அப்போ கேட்க வேண்டியது இப்பயே இது கேட்டிருக்கு அப்படின்னா சம்திங் ஏதோ ஒன்று கண்டிப்பாக அப்போ இருக்குது. அவன் ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணியிருக்காரானா என்னன்னு தெரியல. இதை பேஸ்ட் இந்த புக்கை பார்த்துட்டு ஷாக் ஆகிருச்சு. அப்போ இவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ இந்த குழந்தை இப்போ இதுக்கு எல்லாமே எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, சென்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டுருக்கா. இது பார்த்துட்டு இருக்கும்போது சிவா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறான். கெட்ட வாதால் திட்ட ஆரம்பிச்சிடறான். இதுக்கு முன்னாடி வெறுமன பொருள் தான் தூக்கி போட்டுட்டு இருந்தார், இப்போ கண்டபடி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் மஹிகாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணுறா, குழந்தையும் இது பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ இவள் கிச்சனில் ஒரு ஷெல்ஃபில் ரெசிபி புக் வச்சுருப்பா, அதாவது இந்த சமையல் குறிப்பு அந்த மாதிரி. அது ஒரு பெரிய ஒரு நோட்டு ஸ்பைரல் பெண்டிங்கில் இருக்கும். அதை எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ஏன்னா கட்டி பிடிச்சிக்கிட்டா யாரையா கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி யாரையும் ஒரு இருக்க பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அது பிடிச்சிக்கிட்டா கொஞ்சம் அவனோட அந்த இதை மேனேஜ், அவன் கிரியேட் பண்ணுற டென்ஷனை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடிகிற மாதிரி இருந்துச்சு அதை பண்ணதுனால. அதுக்கப்புறம் ஆனால் இவளுக்கு செட்டில் ஆயிடுச்சு, ஆனால் அவள் குழந்தைக்கு செட்டில் ஆகலை. ஏன்னா குழந்தைக்கு தெரியாதுல, குழந்தை இன்னும் எத்திக்கிட்டே இருக்குது. டக்குன்னு இவன் என்ன பண்ணுறா, வயிற்றில் கையை வச்சு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி, கேட்பாரு, நீயும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம், ஒரே மாதிரி நிலைமையில தான். இது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் போக போக இதுதான் நம்மளோட டெய்லி லைஃப், இந்த மாதிரி நீ பழகிட்டேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த எத்துறதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இவளுக்கு எதர்ச்சியாக ஸ்டாப் ஆச்சா, இல்லை இவள் சொல்கிறத கேட்டு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு நிறுத்துச்சா அப்படின்னு இவளுக்கு தெரியல. சரி, ஒருவேளை இன்னொரு வாட்டி திருப்பி சிவம் கத்துனா திருப்பி எத்த ஆரம்பிக்கும்ல, அப்படின்னா இப்போ எதர்ச்சியாக ஸ்டாப் ஆயிருக்குன்னு நினச்சிக்கலாம். அப்படின்னு பார்த்தா சிவமும் கத்துறதை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சத்தமே வரல குழந்தைகிட்ட. அப்போ ஒருவேளை குழந்தை இவ சொல்கிறது குழந்தைக்கு புரியுதோ, முதல்ல சத்தம் சும்மா கேட்குது, இதுக்கு பயப்படுதுன்னா வேற, சொல்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுதுன்னா அப்போ மொழியே தெரியுதுன்னு தானே அர்த்தம். அந்தளவு இன்டெலிஜென்ஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே, அது நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம். ஸோ இது நடந்து ஸோ சிவமும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து மைக்கா என்ன பண்ணுறா, லைட்டாக அந்த இதை லைட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த டோர் லாக்கை கேட்கணும், பாஸ்கோடை கேட்கணுங்கிற ஞாபகம் வந்துருச்சு. அதை எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற நினப்பில் அது, ஏன்னா இப்போ இவள் டேரெக்டாக கேட்குறதுக்கு பெருசாக இது கிடையாதுல்ல. ஸோ எப்படி கேட்கலான்னு சொல்லிட்டு இவளே ரிஹர்சல் மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் இப்போ பேச்சு வாக்கில் இப்போ குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி ருத்ரான்னு சொல்லி வார்த்தை சொல்லிட்டா.
ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ருத்ராங்கிற வார்த்தை வந்து அந்த லெட்டரில் போட்டிருந்துச்சு, இது அந்த குழந்தை ருத்ரா அப்படின்னு சொல்லி. பிறக்காத குழந்தைக்கு இவன் அந்த பேரில் அந்த லெட்டரில் ஒரு பேர் இருக்குது. இப்போ வந்து அந்த பேரை ஞாபகம் வச்சு ருத்ரான்னு சொல்லலாம். இவளுக்கு பை அதாவது எதாச்சியாக அந்த வார்த்தை ருத்ரான்னு இவளுக்கும் அந்த வார்த்தையாக வருது. இதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் தான் போட்டுருச்சு, இப்போ இவளுக்கும் எதாச்சியாக வருது. அப்போ ருத்ரான்னு சொல்லிட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் பார்த்தா குழந்தை இப்போ எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த எத்தனை வச்சு ரியாக்ட் பண்ணுறது தெரிஞ்சது, இப்போ எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அப்போ இது வந்து கரெக்டாக ஒரு இதுவாக நம்ம சொல்கிறதுக்கு எதப்போ நடக்குதா, இல்லை குழந்த இல்லை ஏதாச்சும் நடக்கிறத மேப் பண்ணிக்கிறோமா என்னன்ட்டு தெரியல. இன்னொன்று வந்து சிவம் வந்து என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, 12வது வாரம் வரைக்கும் குழந்தைகிட்ட அட்டாச் ஆகிறத நிறுத்திக்கோ, ரொம்ப அட்டாச் ஆகிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி இதுக்கு முன்னாடி 3 மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதனால அப்படி சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ 12வது வாரம் 9வது வாரம் தான் ஆகுது. ஸோ 9வது வாரத்துலேயே ஆனால் இவளுக்கு வந்து அது அம்மாங்கிற மாதிரி இருக்கிறனால இவளுக்கு வந்து அந்த இதை அவளால் அப்படி அந்த எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ 9வது வாரத்துலேயே அதுவும் குழந்தை இவ்வளோ ரியாக்ட் பண்ணும்போது அவளுக்கு இன்னும் வந்து குழந்தை மேலே பிணைப்பு அதிகமாயிருச்சு. ஏன்னா குழந்தை ஆக்டிவாக இருக்குது, குழந்தை பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ 9வது வாரத்தில் இவள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டா. ஸோ இவள் டக்குன்னு என்ன பண்ணுறா, திருப்பி கையை வச்சு நான் வந்து நம்ம இனிமேல் நான் உன்னை ருத்ரான்னு கூப்பிடலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறேன். அது ஏன் இப்போதைக்குன்னு அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அத்தனை மிஸ்கேரேஜ் ஆனதுனால இவளுக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக ஒரு இது இல்லை. ஆக்சுவலாக அத்தனை மிஸ்கேரேஜ் ஆனால இவளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, தான் உடம்பு மேலே, தான் ஹெல்த்து மேலே. இனிமேல் ப்ரெக்னென்ட் ஆனாலுமே அது ஒழுங்காக ஆகுமா, ஏன்னா 3 மிஸ்கேரேஜுங்கிறது ரொம்ப பெரிய வலி, அது வந்து கான்ஃபிடென்ஸை குறைச்சிரும் கரெக்டாக மாதிரி. அப்போ இவளுக்கு வந்து இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த குழந்தை எத்த அவளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது. ஏன்னா அந்த குழந்தை இன்னும் ஆக்டிவாக இருக்குது, இந்த குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது இவளுக்கு அதிகமாகுது. ஸோ அதனால் இப்போதைக்குங்கிற வார்த்தையை மட்டும் சொல்கிறா. ஆனால் இவளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த குழந்தை எத்த. இப்போ அந்த ஒரு அதுக்கடுத்து அந்த அப்போ லைட்டாக அது இப்போ அந்த அந்த அல்வாவை சாப்பிட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறா குழந்தைகிட்ட. ஆக்சுவலாக வெளியில் ஒரு ஆள்கிட்ட சும்மா பேசுகிற மாதிரி ஒரு ரொம்ப ஃபியூ வீக்ஸே ஆன குழந்தைகிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா. பேசும்போது இவங்க அப்பாவை பற்றி சொல்கிறா, சிவம் பற்றி. இவர் எப்பயுமே இப்படி தான், இவர் வந்து எப்படின்னா இவர் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, அதனாலே இவருக்கு அந்த கோபம் வரும். அப்சஷன்னு சொல்லுவோம். அந்த பெர்ஃபெக்ஷனாக இல்லைனா அது அவங்களால மைண்ட் ஏற்றுக்க முடியாது, போய் சரி பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி. அப்போ இதில் அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுனாலேயே அவருக்கு வந்து நிறையா பிரச்சனை, எப்பயுமே சண்டை வந்துகிட்டு இருக்கும், கோவப்படுவார். இது வந்து உனக்கு தான் புதுசு, நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறா. இவங்க நியூயார்க்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி யூஎஸில் இருந்தாங்கல்ல, அப்போ போனப்போ ஒரு வாட்டி, அப்போ தான் நான் முதல்ல உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய கோவக்காரரு, எந்தளவு வந்து கோவம் வந்தால் கண்ணு மணி தெரியாமல் நடந்துக்குவாருங்கிறத நான் அப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அது வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஏதோ போகும்போது ஒரு நல்ல நீட்டான ஒரு ஒயிட் ஷர்ட்டை அயன் பண்ண சொல்லியிருந்திருக்காரு அவர். அது ஒரு ரிங்கிள்ஸாக இருக்குது அந்த மாதிரி சொல்லி. ஆனால் இவன் வந்து அயன் பண்ணி கொடுத்துருக்கான், ஆனால் அது வந்து ரிங்கிள்ஸ் திருப்பி அப்படியே அது சரியாகலை போல். அந்த கோவத்தில் எல்லாத்தையும் விசிறி எரிஞ்சு பயங்கரமாக கோவப்பட்டு அப்படி இருந்தோன்னே திருப்பி சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்தில் போகிறான். நான் சரி பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லி போகும்போது அப்படியே கையை இருக்க பிடிச்சதில் அவள் கை செவந்துருச்சு. அது வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் மாதிரி இருக்க பிடிச்சி, இப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடு நான் சம்பாதிக்கிறதுலேருந்து வந்தது அப்படிங்கிறான். அந்த சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீட்டான ட்ரெஸ்ஸு போட்டு போதானே ஒழுங்காக சம்பாதிக்க முடியும், அப்போ அந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிடுறான். ஸோ ஃபிசிக்கலாகவும் ஒரு அப்யூஸ் பண்ணிடுறான். ஓகே, அது கோவத்தில் வந்துடுது என்னமோ, ஆனால் அந்த பேசுகிற வார்த்தையும் ரொம்ப குத்துற மாதிரி இருந்திருக்கு மாதிரி. அப்போ இவ வந்து இப்படி சொன்னோன்னே ரொம்ப ஹர்ட் ஆகி ரொம்ப அழுது அப்படியே அந்த இடத்துல எஞ்சி போயிடுறா. நான் சொன்ன மாதிரி அது அந்த வருஷனால செல்ஃபோனு, வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறா, உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்க அப்பா தான் அவளுக்கு ஒரே ஆறுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவ வந்து கால் பண்ணுறா போய் லேண்ட்லைனில். அப்போ அது வந்து ஐஎஸ்டி கால்னு சொல்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஒரு நிமிஷத்துக்கு வந்து 90 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து கால் பண்ணால் பார்த்தா கால் போல் டெட்டுன்னு வருது, லைன் டெட்டுங்கிற மாதிரி வருது. சரி, நீ திருப்பி வெயிட் பண்ணுறா, ஒருவேளை அவங்க அப்பா சாயங்காலம் வரைக்கும் இது கால் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறா. பார்த்தா அவங்க அப்பா கால் பண்ணவே இல்லை. சரின்ட்டு ரொம்ப டென்ஷன் என்ன பண்ணுறா, ஒரு இமெயில் அடிக்கிறா. சொல்கிற மாதிரி அப்போல்லாம் வந்து இது ஜிமெயில் இந்த மாதிரி தான். அப்போ வந்து ஏன்னா அங்கேருந்து லெட்டர் பண்ண முடியாது, ஸோ இமெயில் அடிக்கிறா, நிறையா கண்டென்ட் அடிச்சு வச்சிட்றா. பட் ஆனால் அதை அனுப்பாமல் டெலீட் பண்ணிடுறா. ஏன் டெலீட் பண்ணிடுறா அப்படின்னா, அவங்க அப்பா ஆல்ரெடி தனியாக இருக்கார் மகளை விட்டுட்டு. அப்போ நம்ம திருப்பி நம்ம ஏற்கனவே இப்படி இருக்கும்போது நம்ம போய் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அவர் இன்னும் கஷ்டப்படுவார். அப்போ ஏற்கனவே தனியாக இருக்கிற மனுஷனை இன்னும் போய் நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி கஷ்டப்படுத்தாமல் பேசாமல் நான் வந்து இப்படி விட்டுறலாம், இதை இப்போ லைட்டாக சகிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க அப்பாவுக்கு இது பண்ணவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணுறா ஃபோனு, ஒவ்வொரு வாட்டியும் டெட்டாக இருக்குது ஃபோனு, அதாவது லைன் போகலை. அது மாதிரி
அப்போ இது இப்படியே போயிட்டுருக்கு. சரி நம்ம அப்பாவுக்கு வந்து இது பண்ண வேணாம். இன்னொன்று வந்து அவங்க அப்பாவுக்கு ஸோ அவங்க அப்பா லெட்டர் என்ன தெரியல, பட் ஆனால் இதே மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதே மாதிரி அப்போ இன்னொரு ஆக்சுவலாக ஒரு வாட்டி வந்து நான் சொல்கிறேன், நான் அன்னைக்கே உங்கள் அப்பா விட்டு நான் வெளியே வந்திருக்கணும், சிவம் விட்டு. எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கி சிவம் என்ன பண்ணியிருக்காரு, திருப்பி வந்து கையில் பூவை வாங்கிட்டு வந்து நல்லா சிரிச்சுட்டு நல்லா பேசி சாரி கேட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அன்றைக்கி வெளியே கூட்டி போய் ரெஸ்டாரண்ட் கூட்டி போய் இப்படிலாம் வச்சு கொஞ்சம் சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் என் மனசு மாறிடுச்சு. சரி இப்படி தான் சொல்லிட்டு, ஆனால் நான் ஒரு பெரிய முட்டாள். ஆக்சுவலாக அது அப்படி இல்லை, திருப்பி அது ரிப்பீட் ஆச்சு. வாட்டி இவர் இப்படி ஆக்சுவலாக இவன் இந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட் அதனாலேயே எனக்கு இவரால் கொஞ்சம் டார்ச்சர் அதுங்கிற விஷயத்த இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்பாட்ட சொல்லவே இல்லை. இப்போ திடீர்னு போய் மொத்தமாக சொன்னாலும் அவங்க அப்பா தாங்குவாராங்கனாலையும் சொல்லலை. இவன் ஏற்கனவே இதே மாதிரி பிரச்சனை இருக்குது, ஆனால் சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி பெருசாக வாட்டி வெடிச்சிருச்சு. கரெக்டாக இப்போ வெளியே போலாங்கும்போது திருப்பி சமாதானப்படுத்திட்டான். சரி இவன் நம்பி இருந்துட்டா, பார்த்தா திருப்பி இதே மாதிரி இன்னொரு வாட்டி நடக்குது. திருப்பி இதே மாதிரி போய் சமாதானப்படுத்துகிறான். ஒவ்வொரு வாட்டி இவரால் இவங்க அப்பாவை கான்டாக்டும் பண்ண முடியல. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு வாட்டி பார்த்தா இவங்க அப்பா வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ல இதாகிறார். அதுக்கடுத்து இப்போ இவங்க அப்பாவும் கிடையாதுங்கும் போது இவ யாரை போய் நாடுவா? இவங்க சொந்தக்காரங்க, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, இவங்கெல்லாம். ஆனால் அவங்க யாருமே இவ ஒரு மேரேஜ் விட்டு வெளியே வரான், செப்பரேட் ஆகி வரோன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஃபேமிலிக்கு கெட்ட பேர். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, வேறு போக்கடம் கிடையாதுங்கிற மாதிரி வந்துடுது. இவன் இங்கே தான் இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கடுத்து என்ன ஆகும், இதே மாதிரி சிவம் ஒரு வாட்டி பண்ணுவான். ஒரு வாட்டி வந்து இதான் கடைசின்னு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இப்படியே தான் நான் ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் குழந்தைகிட்ட இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கா. இது 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 இதே மாதிரி அப்போ யூஎஸில் அப்போ இதே மாதிரி வருவார். உங்கள் அப்பா இதே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவார், இதே மாதிரி பண்ணுவார். இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் அந்த குழந்தை கேட்டுட்ருக்கு அப்படின்ட்டு நான் நம்பிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கா.